ஈரோடு இடைத்தேர்தலில் வேட்புமனு தாக்கல் செய்ய நாளை கடைசி நாள். பிரச்சாரத்தில் வேட்பாளர்கள் தீவிரம். பரபரப்பு குறையாமல் நடைபெற்ற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு. சீறி பாய்ந்த காளைகளை தீரமாய் ஏறு தழுவிய காளையர்கள். ஒரு ஆள் பிடி பாப்பா, எங்க பிடி பாப்பா. ஆகா திரும்பி அழகியா அலங்காநல்லூரே அதிருதுப்பா, தெறிக்க விடுதுப்பா. ஆகா ஆகா அழகா இன்னும் ஒரு வீரன் வீரன் வெற்றி பெற்றான். வீரன் வெற்றி பெற்றான். வெற்றி பெற்ற ஒரு ஆள் பிடி, ஒரு ஆள் பிடி. ஆகா அழகியா சூப்பர், தூக்கி எறியா. பிடிச்சுக்க பிடிச்சுக்கா, தூக்கி எறிய ஒரு ஆளு. சூப்பர். ஆகா ஆகா அழகியா தூக்கு, எல்லாத்தையும் தூக்கி எறிய, எல்லாத்தையும் தூக்கி எறியுது. ஒரு ஆள் பிடிக்கிறான். புதுக்கோட்டை மாவட்டம் வன்னியன் விடுதியில் ஜல்லிக்கட்டு போட்டி. 800 காளைகளும் 300 காளையர்களும் பங்கேற்பு. திருச்சி அருகே பாலக்குறிச்சி ஆவரங்காட்டில் கோலாகலமாக நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டி. வெற்றி பெற்ற வீரர்களுக்கும் பிடிபடாத காளைகளின் உரிமையாளர்களுக்கும் பரிசு. காணும் பொங்கலை ஒட்டி கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள முட்டுக்காடு படகு குழாமில் அலைமோதிய மக்கள் கூட்டம். நவீன மிதவை உணவகம் திறக்கப்பட்டுள்ள நிலையில் ஏராளமானோர் ஆர்வமுடன் வருகை. காணும் பொங்கலை ஒட்டி குமரியில் குவிந்த சுற்றுலா பயணிகள். திரிவேணி சங்கமம், திருவள்ளுவர் சிலை, விவேகானந்தர் நினைவு மண்டபம், கண்ணாடி கூண்டு பாலம், காந்தி நினைவு மண்டபத்தை கண்டு ரசித்தனர். காணும் பொங்கலை முன்னிட்டு சுற்றுலா தலங்களில் குவியும் மக்கள். வண்டலூர் பூங்காவில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். காணும் பொங்கல் பண்டிகையையொட்டி சுற்றுலா பயணிகளால் நிரம்பிய உதகை. இயற்கை காட்சிகளை கண்டு ரசித்தும் செல்ஃபி எடுத்தும் மகிழ்ந்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் கடியாப்பட்டி கிராமத்தில் மாட்டு வண்டி எல்கை பந்தயம். துள்ளி குதித்து சென்ற மாட்டு வண்டிகளை சாலையின் இருபுறமும் ஏராளமானோர் நின்று கண்டு ரசித்தனர். நெல்லையில் ஆண்களுக்கு நிகராக இளவட்டங்கள் தூக்கி அசத்திய பெண்கள். வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசு. புதுச்சேரி தொழில்நுட்ப பல்கலைக்கழக வளாகத்துக்குள் அத்துமீறி நுழைந்து மாணவி மற்றும் அவரது நண்பரை தாக்கிய விவகாரம். 2 சிறார்கள் உட்பட 4 பேர் கைது. சிராவையில் ஜல்லிக்கட்டு போட்டியில் வழி தவறி சென்று குளத்தில் விழுந்த காளை உயிரிழப்பு. காப்பாற்ற சென்ற உரிமையாளரும் உயிரிழந்த சோகம். PSLV-C-60 ராக்கெட் மூலம் அனுப்பப்பட்ட 2 செயற்கைக்கோள்கள் வெற்றிகரமாக இணைக்கப்பட்டன. ஸ்பேஸ் டெக்ஸ் திட்டம் வெற்றி பெற்றதாக இஸ்ரோ அறிவிப்பு. கோர்ட்டுகளில் திருநங்கைகள் மாற்றுத்திறனாளிகளுக்கு தனி கழிப்பறைகள் கட்ட வேண்டும். உச்சநீதிமன்றம் உத்தரவு. பிரபல பாலிவுட் நடிகர் சைஃப் அலி கான் மீது வீடு புகுந்து கத்திக்குத்து தாக்குதல் நடத்தப்பட்ட சம்பவம். சைஃப் அலி கான் தற்போது நலமாக உள்ளார் என மருத்துவர்கள் தகவல். போலி செய்திகளை பரப்புவது எளிது என்று எனக்கு தெரியும். 6 மாதம் வரை விளையாட முடியாது என பரவிய வதந்திகளுக்கு பும்ரா கொடுத்த ரியாக்ஷன் வைரல்.